நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமும் ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆகிற மாதிரி இந்த பேட்டிங் லைன் அப் பாருங்க. ரச்சின் ரவீந்திரா என்ன ஒரு ஸ்ட்ரோக் மேக்கருங்க, ஃப்ளூயிட் ஸ்ட்ரோக் மேக்கர். நல்ல பந்தே அடிக்கிறாருங்க. அந்த டால் ரீச், அந்த எலகன்ஸ், அந்த அழகா ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆடுறாருங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என்ன ஒரு லெவல் ஹெட், ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து கூட சொல்லலாம். டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம அன்னைக்கு ஷோவில் கூட சொன்னோம், ஒரு யுனைடடாக ஃபைட் பண்ணுறான். பெருசாக ஹீரோ ஒர்ஷிப் அந்த கல்ச்சர்லாம் கிடையாது. பட் யாராவது ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆகி அந்த வுட்ஸ்லேருந்து பெயில் அவுட் பண்ணிடுறான் டீம். அதுதான் நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த்து. எப்போ பார்த்தாலும் எட்டர்னல் ஃபைட்டர்ஸுங்க. அதாவது தே வில் ஆல்வேஸ் ஃப்ளை அண்டர் த ரேடார். இருக்க மாதிரியே தெரியாது. பட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் கீப் பஞ்சிங் அபவ் த வெயிட்னு ஆப்டிமமாக அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி ஓவர் ரீச் பண்ணி ஜெயண்ட்டை கில் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டி சைடுங்க. நியூசிலாண்டை பற்றி புகழ்ந்து பாராட்டிகிட்டே இருக்கலாம். பட் கொஞ்சம் அன்லக்கியான டீமா நியூசிலாந்து. குரூப் பி தான் இன்னும் டிசைட் ஆகாமல் இருக்கு. யார் வருவாங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. யார் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்? எக்ஸைட்டிங் குரூப். நம்மளது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஃபிளாட்டர் குரூப். எக்ஸைட்டிங் குரூப்ல யார் வருவாங்க? பிக் அகேஷனில் ஐ திங்க் ஆஸ்திரேலியா has got a tiny bit of edge. ஸோ ஆஸ்திரேலியாவை ரூல் அவுட்டே பண்ண முடியாது. எனக்கு தெரியுது டக்குன்னு ஆஸ்திரேலியா நம்பர் 1, சந்தேகமே இல்லை. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் நான் பேக் பண்ணுவேன். கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாண்டும் செமிஃபைனலுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்க. 2017 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி அந்த குரூப்பில் முடித்த ஒரு டீமாக நியூசிலாந்து தான் இருந்தாங்க. இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபியில் செமிஃபைனலுக்குள்ள கால் எடுத்து வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் வெளில போயிருக்காங்க, பங்களாதேஷ் வெளில போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீமாக வெளில போனதே ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி பாகிஸ்தான் தான். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு பங்களாதேஷ் நியூசிலாந்து நடந்தது. நியூசிலாந்து வந்து ஒரு வெற்றியோட இந்த மேட்சுக்கு வந்தாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு தோல்வியிலேருந்து அந்த மேட்சுக்கு போனாங்க. ஒரு 240 தான் டார்கெட் அவங்களால செட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சிருந்தா மேபி நியூசிலாந்துக்கு டஃப் கொடுத்துருக்கலாம், மேபி டெஃபினட்டாக. பட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமும் ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆகிற மாதிரி இந்த பேட்டிங் லைன் அப் பாருங்க. வில் யங் பார்த்தீங்கன்னா 100 அடிச்சார், இந்தியாவில் அட்டகாசமாக ஆடினார். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்கல. போன கேம் நான் சொன்ன மாதிரி 100. கிரிக்கெட் என்ன மாதிரி ஒரு ப்ரூட்டல் லெவலர்னு காமிச்சிருக்கு பாருங்க. நேற்றுக்கு 0 பரமபதம் மாதிரி 100லேருந்து 0ன்ற மாதிரி ஒரு பெரிய லைஃப் லேர்னிங் கர்வ் தான் அவருக்கு. பட் அதுக்கு அப்பாற்பட்டு ரச்சின் ரவீந்திரா என்ன ஒரு ஸ்ட்ரோக் மேக்கருங்க, ஃப்ளூயிட் ஸ்ட்ரோக் மேக்கர். நம்ம சென்னை சூப்பர் கிங் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அப்பாற்பட்டு நியூசிலாண்டுக்கு அட்டகாசமாக வேர்ல்ட் கப்பில் 23 வேர்ல்ட் கப்பில் என்ன அட்டகாசமாக ஆடினார் பெங்களூரில். அது ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. 2023 வேர்ல்ட் கப்பில் டெபு ஆன மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. அதே மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் டெபு மேட்ச்லேயே வந்து ஒரு செஞ்சுரி. கரெக்ட். ஒரு இன்ஜுரி ஸ்கேர் இருந்தது, கனாபரான் நெத்தி ஏதோ பொழந்துன்னு அது இதெல்லாம் இருந்தது. அந்த ஸ்கேர்லாம் அஃப்கோர்ஸ் டைமை கொடுத்துட்டு ரிகவர் ஆகிட்டு ஒரு ஹைபர்னேஷனில் இருந்த மாதிரியே தெரியலையே. அந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த கேப்பை ஃபைன் பண்ணுற எபிலிட்டி, நல்ல பந்தே அடிக்கிறாருங்க. அந்த டால் ரீச், அந்த எலகன்ஸு. பழைய காலத்து டேவிட் கார் ஆடுவார், டாலாக லாங்குவிடாக ஆடுவார். அதெல்லாம் டால் ப்ரைஸு. பட் அந்த சிமிலாரிட்டிஸ், அந்த ஃப்ளூயன்சி நம்ம பேசுகிறோம் இல்லையா சுப்மன் கில்லை பற்றி, அந்த எபிலிட்டி டு ஹேவ் டைம் அண்ட் பிளே. பழைய காலத்தில் டேமியன் மார்டின், மார்க் வா, மஜீத் கான், விஸ்வநாத், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், டேவிட் கார், இவங்கெல்லாம் எண்டோடு வித் த சென்ஸ் ஆஃப் டைமிங். ரச்சின் ரவினா அதே ஸ்கூலில் வர மாதிரி இருக்கு. பழைய காலத்து ஸ்டீவன் ஃப்ளெமிங், சென்னை சூப்பர் கிங்கோட கோச், அவர் கூட லாங்குவிட ஈஸியாக ஆடுவார். வேர்த்தூத்தின்னு ரஷ் புஷ்ஷே பண்ணுவார். டக்குன்னு பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு நானோ செகண்ட் தான் அது. நம்ம டைம் இருக்குன்னா காஃபி சாப்பிட்டாலும் ஆட மாதிரிலாம் கிடையாது. ஒரு நானோ செகண்ட் டைம் இருக்குது. அதை ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு போலரோட பேஸை யூஸ் பண்ணிட்டு அழகான ஹேண்ட்ஸு, பொசிஷன் வந்து ஸ்டில் ஹெட்டு, ரொம்ப அட்டகாசமான அந்த ஓரியன்டல் மேஜிக்ன்றான் பாருங்க. அந்த இந்தியன் ஆரிஜின் அந்த பிளட் இருக்கிறதுனால, பெங்களூர் ரைஸ்னால அந்த அழகாக ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஆடுறாருங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என்ன ஒரு லெவல் ஹெட், ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து கூட சொல்லலாம். அந்த மாதிரி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம அன்னைக்கு ஷோவில் கூட சொன்னோம், ஒரு யுனைடடாக ஃபைட் பண்ணுறான். பெருசாக ஹீரோ ஒர்ஷிப் அந்த கல்ச்சர்லாம் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுட் சோல்ஜர் மாதிரியே தான் இருக்கான். எல்லாரும் ஒரு டீம் காஸ்க்கு. கேன் வில்லியம்சனோட அடக்கம், அவருக்கு 2வது ஃபெயிலியரு. பட் யாராவது ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆகி
அந்த வுட்ஸ்லேருந்து பெயில் அவுட் பண்ணிடுறான் டீம். அதுதான் நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த்து. நீங்க ரச்சின் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண டெவன் கான்வே ஆகட்டும், டாம் லத்தம் ஆகட்டும், ஆல்ரெடி நியூசிலாந்துக்கு கேப்டன்சி பண்ண ஒரு பர்சன் வந்து டாம் லெத்தம். அவரோட அந்த குரூஷியல் இன்னிங்ஸ்ங்கிறது எவ்வளோ வைட்டலா இருந்தது. அப்சல்யூட்லி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும், போன கேம்லேயும் அட்டகாசமாக 100 அடிச்சாருன்ற மாதிரி சொன்னோம். சீசன் ஓப்பனரில், டோர்னமெண்ட் ஓப்பனரில் நேத்திக்கும் பாருங்கள், அந்த நல்ல ஃபார்மை கேப்சர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி மிடில் ஆர்டரில் திருப்பி அடிச்சிருக்காரு. வைட்டல் ஸ்டேஜில் சேசிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 ஃபெயிலியர், யங் ஃபெயிலியர், வில்லியம்சன் ஃபெயிலியர், கான்வே அஃப்கோர்ஸ் 30 ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கிளிம்சஸ் காமிச்சார் குவாலிட்டி பிளேயர்னு. பட் யாராவது ஒரு ஹீரோ, அதுக்கும் அப்பாற்பட்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு, லேதம் பியூட்டிஃபுல் டேலண்ட்டுங்க. அட்டகாசமான ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ரொம்ப அண்டர்ஸ்டேட்டட். இப்போ தான் டெஸ்ட் மேட்ச் சீரீஸை ஹிஸ்டாரிக்காக வின் பண்ணார். அவர் ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேக்ட்ராப்லேயே இருக்க மாதிரியே தான் இருக்கும். அது யாருமே அந்த ஆர்க் லைட்ஸோ அந்த ஃப்ளாஷி லைட்ஸ்க்கு ஏங்கி போகிற பிளேயர்ஸே கிடையாதுங்க நியூசிலாண்டு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, 2000 ஐ திங்க் அக்டோபர் நவம்பரில் யுவராஜ் சிங், ஜஹீர் கான்லாம் ஃபஸ்ட்டு டோர் போவாங்க கென்யா நைரோபியில். அப்போது வந்து இந்தியா சௌரவ் கங்குலி கேப்டன்சியில் நியூசிலாண்டோட அடிப்படுவாங்க. கிறிஸ் கெய்ன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக ஆடுவார் அப்போ, ஒரு ஆல்ரவுண்டரு. ஐ விவிட்லி ரிமெம்பர் அரௌண்ட் அக்டோபர், மிட் அக்டோபர் 2000 தே வன் தட் சாம்பியன்ஷிப். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெருசாக அவங்க கேபினெட்டில் அந்த சில்வர் வேர் கிடையாது. எப்போ பார்த்தாலும் த்ரெட்டன் பண்ணினே இருப்பான். 19ஓட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மிஸ் ஆப் அவங்களுக்கு வந்திருக்கவே முடியாது அவங்க கேலண்டர்லேயே. ஸோ நியர் இட் ஸோ க்ளோஸ்ன்ற மாதிரி, கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி ரொம்ப 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 மாதிரி ட்ராஜிக்காக இருந்தது. இங்கிலீஷ் ஃபேன்ஸை ஒரு மாதிரி கண்ணீர் சிந்துற மாதிரி ஆயிடுத்து. அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் சாப்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா லக்கு, லேடி லக் அந்த பக்கமே சாயவே இல்லைன்ற மாதிரி. பட் எப்போ பார்த்தாலும் எட்டர்னல் ஃபைட்டர்ஸுங்க. அதாவது தே வில் ஆல்வேஸ் ஃப்ளை அண்டர் த ரேடார், இருக்க மாதிரியே தெரியாது. பட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் கீப் பஞ்சிங் அபவ் த வெயிட்னு. ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஃப்ளை வெயிட், பேண்டம் கிளாஸ், அது இதுலாம் சொல்கிறான் பாருங்க. ஒரு ஃப்ளை வெயிட் கேட்டகரி, லைட் வெயிட் பாக்ஸரை வந்து ஹெவி வெயிட்டோட போட்டிங்கன்னா இவன் வந்து ஹி ஹேஸ் டு பஞ்ச் அபவ் இஸ் வெயிட்னு அந்த பாக்ஸிங் ஜார்கனில் சொல்லுவான். அதே மாதிரி இவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தோ இது கம்மியாக இருந்தால் கூட ஆப்டிமமாக அந்த பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி ஓவர் ரீச் பண்ணி ஜெயண்ட்டை கில் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டி சைடுங்க. நியூசிலாண்டை பற்றி புகழ்ந்து பாராட்டிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்லும் போது சில மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. 2019 வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட அந்த செமிஃபைனல்ல அந்த தோனி ரன் அவுட் பண்ணி ஃபைனல்ஸ் போனாங்க. 2 டே மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு அது, வெதர்னால அன்பார்ச்சுனேட்டா. அதோட இல்லாம ஃபைனல்ஸ்ல யாருமே எதிர்பார்க்கல அந்த த்ரோ பண்ணி பென் ஸ்டோக்ஸ் பேட்ல பட்டு போய் அந்த வேர்ல்ட் கப்பை அவங்க மிஸ் பண்ணாங்க இங்கிலாந்து கூட. இந்த மாதிரி நியூசிலாண்டை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த 19 கேம்ல தோனியோட அந்த ஒரு டியர்ஃபுல், ஒரு மாதிரி ஃபேர்வெல் மாதிரி இருந்தது. ஒரு 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 எரிச்சல், கோபம், எப்பவுமே ஸ்டாயிக்கா இருப்பார் தோனி. அவர் எமோஷன்ஸை காட்ட மாட்டார். அந்த ஹெல்மெட்டையும் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு 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 தாக்கம் இருந்தது, ஒரு சேட்னஸ். ஏன்னா ஒரு நம்ம வந்து கப்டிலோட த்ரோ மறக்கூடாது இல்லையா, என்ன ஆக்யூரேட் த்ரோங்க. அவர் ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, இதல் த்ரோ வைட்டல் ஸ்டேஜ்ல நம்ம அதையும் மறக்க கூடாது இல்லையா. நம்ம தோனி, நம்ம ஊர் பையன், இந்தியா ஜாம்புவான், நம்ம எப்பவுமே கொஞ்சம் பரோக்கியல நம்ம டீம், அந்த எமோஷன்ஸ் வில் கெட் த பெட்டர் ஆஃப் அஸ். பட் நியூட்ரலா பாத்தீங்கன்னா நியூசிலாண்டு பாத்தீங்கன்னா அந்த வைட்டல் ஸ்டேஜ்ல ஒரு ஆக்யூரேட்டா ஒரு ஃபயரி ஆம்ல லைன்ல இருந்து த்ரோ அடிக்கணும்னா ஆன் டாப் ஆஃப் த பெயில்ஸ் அடிக்கணும்னா அது ஒரு 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 பாய்ஸோ ஒரு ஆக்யூரஸோ என்ன ஒரு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் பேக் டிராப்ல. அது பட் கொஞ்சம் அன்லக்கியான டீமா நியூசிலாந்து. அன்லக்கின்னு சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் தே வில் ஜஸ்ட் டேக் இட் இன் த ஸ்ட்ரைடு. ஓகே, டெஃபினெட்லி அவனுக்கு லைஃப் அண்ட் டெத்தாக பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து. அன்லைக் இந்தியா ஒரு பாகிஸ்தான் ஒரு ஏஷியன் சைட்ஸு, நியூசிலாண்டில் கிரிக்கெட் இஸ் அனதர் ப்ரொஃபஷன். ரக்பி பயங்கர பெரிய ப்ரொஃபஷன் அவனுக்கு ரக்பி. ஸோ அதனால் தே கேன் பி அ ஃபார்மராக இருந்தாலும் கிரிக்கெட்டராக இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒரு டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது இதெல்லாம் வந்து குழப்பிக்கிறது இல்லாத மாதிரி எதுவுமே லைஃப் அண்ட் டெத்து கிடையாது. ஸோ அதனால் அவன் பெருசாக எமோட் பண்ணின்னு வருத்தப்பட்டுன்னு அழுதுனுக்கு அது மாதிரிலாம் குளிச்சுன்னு சின்ன அது மாதிரிலாம் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக. கேன் வில்லியம்ஸனோட சவுண்ட் பேஸும் ரொம்ப அண்டர்ஸ்டேட்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம், எரிச்சலில் மைக்க பிடிங்க அடிங்களான்ற மாதிரி கோவம். இன்னொரு ஆப்பனண்ட்டோ கேப்டனோ என்டியோர் பண்ணால், மிஸ்ரி என்டியோர் பண்ணால் அப்படி கோவம் இருக்கணும்னு ஜஸ்டிஃபைல் ஆங்கர் இருந்தால் கூட அந்த ஆங்கர் இருக்கும் தவிர சரியாக சேனலைஸ் பண்ண பிட்டர்னஸே கிடையாதுங்க அவனுக்கு, அந்த கசப்பே கிடையாது. அப்படியே தே ஜஸ்ட் டேக் இட் இன் த ஸ்ட்ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் அவனை பொறுத்தவரை என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், தான் ஸ்கில்லை கண்ட்ரோல் பண்ண முடியும், பேட்டில் பண்ணுவான், ஃபைட் பண்ணுவான். பெருசாக என்னைக்குமே
பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்றைக்குமே அம்பையரிங் டிவிஷனை கொஸ்டின் பண்ணின்னு சண்டை கிண்டை போட்டுன்னு சத்தம் போட்டு இப்போ டீம் சவுதின்னு ஒரு லெஜெண்ட் இப்போ ரிட்டையர் ஆனார். அப்படியே குவாய்டாக வாக்ட் இன் டு சன்செட். ஃபார்மர் கேப்டன் போல்ட் என்ன போலருங்க. நம்ம ஐபிஎல் ஆடியன்ஸஸ் நிறைய ட்ரெண்ட் போல்ட்டு. டெல்லி என்ன, ராஜஸ்தான் என்ன, மும்பை என்ன, எவ்வளோ ஃப்ரான்ச்சைசி, என்ன ஒரு அட்டகாசமான ஒரு பேரிங் அவங்க. அதுக்கப்புறம் பேஸ் பால்னு இங்கிலாண்டே கொண்டாடுறோம் பாருங்க. பிரெண்டன் மேக்கல் டெஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிரு இந்தியாவோட. அதுக்கப்புறம் 15 வேர்ல்ட் கப் உங்களுக்கு நல்ல ஞாபகம் நினைக்கிறேன். கிழிகின்னு கீழ்ச்சார். ஃபைனலில் ஒரு பெரிய மிஸ் ஆப் ஒன் சைடடாக போயிடுது ஆஸ்திரேலியாவோட. தவிர அந்த அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்ட்ரோக் பிளே அந்த இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஃபைனல் செமிஃபைனல்லாம் போயிட்டு அன்லக்கியா வெளில வந்து அன்லக்கியா வராங்க. டெஃபினட்டா பக்கத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம். பிக் அகேஷன்னால நர்வ்ஸ் அது இதுன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி 2000 வின் பண்ணியிருக்கான். யாருக்கு தெரியும் இந்த 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 வாட்டி வந்து அவனுக்கு நெட் ரன் ரேட்டும் நல்லா என்ஜாய் பண்ண. அஃப்கோர்ஸ் அது தேவையில்லை. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து த்ரெட்டனே பண்ண போகிறதுல, பங்களாதேஷும் இல்லை. ஏன்னா அவன் ஒரு கேமும் நல்ல 100 ரன் மார்ஜினில் வின் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ வைடு கல்ஃபில் வின் பண்ணுறான். நேற்று கூட ஓகே 2-3 விக்கெட் ஊந்தா கூட ஓவர்ஸ் டு ஸ்பேர் அடிச்சிட்டானே. ஸ்டடி பண்ணி ஷிப்பர் ஸ்டடி பண்ணி ஓவர்ஸ் டு ஸ்பேர் அடிச்சிட்டான் இல்லையா. சாட்னர் தான் மெயின் ஸ்பின்னரா இருந்தாரு. இவர் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். பட் ஆனா நேத்திக்கு ஒட்டுமொத்தமா பங்களாதேஷே சாச்சிட்டாரு. ஆமாமா, டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்கில் செட்ஸ் கொண்டு வராங்க. சாண்ட்னரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பேக் கூல் கேரக்டர். நம்ம சென்னை சூப்பர் கிங் எவ்வளோ வருஷமா சர்க்கியூட்டில் இருக்காரு, பெஞ்சை வார்ம் பண்ணின்னு இருக்காரு, ஆடுறது இல்லை. என்னைக்கு இறக்கி விடுறாங்களோ அன்னைக்கு டெலிவர் த குட்ஸு. அதே மாதிரி ஒன்றும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக அப்படியே எடுத்துன்னு போகிறாரு. ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கார். நிறைய பேச்சு கீச்சு அது இதெல்லாம் கிடையாது. பெருசாக டீம் மீட்டிங் சத்தமாக கித்தமாலாம் பேசுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ரோலு. எல்லாம் எல்டர்லி ஜென்ட்ஸு, கன்சியூமேட் ப்ரொஃபஷனல்ஸு, தே ஜஸ்ட் டூ த ஜாப். சாண்ட்னர் கூட ரொம்ப ஒரு மாதிரி அந்த கன்னிங்காக மிக்ஸ் பண்ணி போடுறாரு. அந்த ஸ்லைட்டுன்னு சொல்கிறான் பாருங்களேன். எந்த பேசி எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும், ஆர்மில் போடுறாரு, ஷோல்டரே யூஸ் பண்ணல. பலப்பமாக இருக்கார், ஒல்லியாக இருக்கார். பட் அழகாக வந்து ஒரு லாங்குவேடாக ஃப்ளூயிடாக வந்து ஒரு 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 கோவில் வாசல்லாம் பந்தை அப்படி சஸ்பெண்ட் பண்ணி ரப்பர் பாலை போட்டு போட்டு பிடிச்சினே இருப்போம் ஒரே இடத்துல போட்டு. அது மாதிரி ஒரு காயினில் போடுறாரு. அந்த காயினில் போடுறதும் வேரியஸ் பேரபோலிக் ஆர்க்கில் என்ன, டாட்ஸ் போர்ட் மாதிரி சொருகிறது என்ன, அந்த ஃப்ளைட்டை மிக்ஸ் பண்ணி ரொம்ப அட்டகாசமான சைட்டு. யங்கிஷ்ன்னு சொல்லலாம். பெருசாக வயசானவும் கிடையாது. பட் இப்போ தான் இன்னொரு கேப்டனை இன்டெக்ட் பண்ணியிருக்காரு. பட் அப்படியே பழகிருக்காரு. அந்த பெரிய ரோலில் அழகாக பழகிறது தெரியுது. இப்போ செமிஃபைனல்லாம் காலை எடுத்து வச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஆப்போனண்டா குரூப் பியில் யார் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா குரூப் ஏ வந்து டிசைட் ஆயிடுச்சு, குரூப் பி தான் இன்னும் டிசைட் ஆகாம இருக்கு. யார் வருவாங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. யார் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இங்கிலாந்து ஏன்னா அட்டகாசமான ஏற்கனவே ஒரு ஷோல சொன்ன மாதிரி 350 அடிச்சுட்டு உதப்பட்டிருக்கான்னா தேல் பி ஹர்ட்டிங் அண்ட் பயங்கர கோவமாக இருக்கும். அதை சேனலைஸ் பண்ணும் சரியா. தேல் பி டெஃபினெட்லி கம்மிங் பேக் ஸ்ட்ராங்லி. டக்கெட்டோட ஃபார்ம் ரூட்டு யோசிச்சிருப்பாங்க. ப்ரூக்கு கொஞ்சம் 5 or 6 அனுப்பிச்சுட்டு பட்லர் கூட கொஞ்சம் வீணாக போகிறார், தேங்குறாரு, அண்டர் குக்டாக இருக்காரு, கொஞ்சம் முன்னாடி வரலாம் பட்லர்ன்ற மாதிரி யோசிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்சனல் இருக்குது. லிவிங்ஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பில்லிங் இருக்குது, தவிர அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்லை லிவிங்ஸ்டனுக்கு. ஸோ கலெக்டிவாக ஃபயர் பண்ணால் இங்கிலாந்து ஹஸ் காட் அ குட் சான்ஸ். முக்கியமான ஹர்டில் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி ரொம்ப டஸ்டியாக ஒரு மைண்ட் ஃபீல்டாக ஒரு மாதிரி சர்ஃபேஸ் இருந்ததுன்னா, வேரிங் ட்ராக்காக இருந்ததுன்னா, டயர்ட் ட்ராக்ஸாக இருந்தால் அவன் வரலாம். தவிர ஏன்னா இது ஒரு மாதிரி பேட்டிங் ட்ராக்லாம் இருந்ததுன்னா, பேட்டத்தான் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேல் சஃபர். பிகாஸ் அவங்க காற்றுல தான் டிஃபீட் பண்ண ஒரு ஸ்பின்னர் இருக்கான், 100 இருக்கான், ரஷீத் இருக்கான். தவிர பட் ஐ திங்க் இங்கிலாந்து ஹோப்ஃபுல்லி ஒரு பெரிய கேமை கொண்டு வரணும். அதுக்கப்புறப்பட்டு ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மவுத் வாட்டரிங் கிளாஷ் ராவல்பிண்டியில். அது ஒரு ஹியூஜ் கேமு. முக்கியமான விஷயம் 2 சைடும் 300 ரன் அடிச்சுட்டு ஆப்பனன்ஸ் சாச்சிருக்காங்க. அதுக்கப்பாற்பட்டு அந்த நெட் ரன் ரேட் அது ரொம்ப ஈக்குவேஷனுக்குள்ளே வரும். ஏன்னா டால் ஸ்கோரு ஆப்பனண்ட்டும் நிறைய அடிக்கலைன்னா சவுத் ஆப்பிரிக்கா இப்போ சத்திக்கு கொஞ்சம் அந்த நெட் ரன் ரேட்டு கொஞ்சம் தேர் ஆல்சோ என்ஜாயிங் குட் நெட் ரன் ரேட். நீங்க சொல்றத பார்த்தா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கானா பெரிய டோர்னமெண்ட்ல ஸ்டம்பிள் ஆறான் சோனியர் ஹெட் சோஃபான்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரபாடா பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ்டாக இருக்காருன்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன மாதிரி போலிங் போடுறாரு. அது ரயன் ரிக்கில்டன் எல்லா ஃபார்மேட்லையும் அடிக்கிறது என்ன, டெம்பா பவுமா ஒரு 1/2 சதம் அவங்களும். ஆமாம், மில்லர் என்ன, கிளாசன் கொஞ்சம் இன்ஜுரிஸ்க்காக இருந்தது. அவர் மேலே திருப்பி ஸ்கேனர் இருக்குது, திருப்பி அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா சந்தேகம்ன்ற மாதிரி இருக்குது. அவரு ஒரு ஹியூஜ் பிளேயர், ஒன் டே ஒயிட் பாலில் விக்கெட் கீப்பர் வேறு, ஆல்ரவுண்டர். ஸோ குவாலிட்டி சைடு தான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸும். பட் அகெயின் அந்த அந்த மேட்ச் அப்பில் ஆஸ்திரேலியன்ஸ் எந்த மாதிரி ஹையில் இருக்கான் மென்டலாக, எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் ஹைக்கு அப்புறம் ரிகவர் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக
திருப்பி கிரவுண்ட் ஜீரோலேருந்து திருப்பி ஆரம்பிக்கணுன்ற மாதிரி அந்த மென்டாலிட்டி. பட் எக்ஸைட்டிங் குரூப். நம்மளது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டர் குரூப். ஏன்னா பங்களாதேஷும் பாகிஸ்தான் இப்படி தேங்கி ஒரு மாதிரி துரும்ப போனதுனால ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்டிங் க்ளோஸ் மேட்சஸ் இல்லாதனால இருக்கு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் என்ன ஒரு எக்ஸைட்டிங். அஃப்கோர்ஸ் நம்ம நியூட்ரல், பட் என்ன எக்ஸைட்டிங்காக இருந்ததுங்க. பட் நியூட்ரல் ஸ்பெக்டேட்டராக ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கேம் வந்து மனசுல வந்து பிரசித்தமா நிற்கும் இல்லையா. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஐ திங்க் தே பிளேட் வெரி க்ளோஸ் கேம். லைக் ஈஸ்வர் வேர்ல்ட் கப் 23 கூட ஒரு லோ ஸ்கோரிங் நெயில் பைட்டர் ஆடினாங்க. ஆஸ்திரேலியா ப்ரிவைல்டுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஒவ்வொரு பீரியட் 99 வேர்ல்ட் கப்லாம் ஐ ரிமெம்பர் சீயிங். அப்போலேருந்து அந்த கிப்ஸ் கேட்ச் விடுவார், ஸ்டீவன் வாவோட 100, ஆலன் டானல்ட் ரன் அவுட்டு, அப்புறம் அந்த க்ளூஸ்னரோட கவர் டிரைவிங், அது இதெல்லாம் நல்ல மனசில் நல்ல ஞாபகம் இருக்குது. ஃப்ளெமிங் அட்டகாசமாக போடுவார் வைட்டல் ஸ்டேஜில். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ரைவல்ரி இருக்குது. பட் பிக் அகேஷனில் ஐ திங்க் ஆஸ்திரேலியா காட் அ டைனி பிட் ஆஃப் எட்ஜ். ஸோ ஆஸ்திரேலியாவை ரூல் அவுட்டே பண்ண முடியாது. தே ஆர் டூயிங் வெரி வெரி வெல். அதுக்கு அப்பாற்பட்டு இங்கிலாந்து நான் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானை முதல்ல அடிக்கணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கொயர் அப் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸைட்டிங் குரூப் தான் அது. எக்ஸைட்டிங் குரூப்ல யார் வருவா? எனக்கு தெரியுது டக்குன்னு ஆஸ்திரேலியா நம்பர் 1, சந்தேகமே இல்லை. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் நான் பேக் பண்ணுவேன். ஏன்னா போன கேம் ஆடின ஆதாரத்தை வச்சு சொல்கிறேன். பட் அதுக்குன்னு சவுத் ஆப்பிரிக்கா நாட் வே பிஹைண்ட் இங்கிலாந்து. ஒரு எக்ஸைட்டிங் மவுத் வாட்டரிங் கிளாஷ். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் நமக்கு பெண்டிங்கில் இருக்கு. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து விளையாட போகிறாங்க. டாப் ஆஃப் த டேபிளில் யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க? இந்தியா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா ஆர் பிளேயிங் சூப்பர்ப்லி வெல். நியூசிலாந்து இது வந்து நீங்கள் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் ஆன் அ ஃபென்ஸ், தெரியாது அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால நம்ம சொல்கிறோம். பட் இந்தியாவில் என்ன குறை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? வர முடியாதுன்னு சொல்ல எல்லா ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபேவரிங் இந்தியா. நம்ம பேட்ஸ்மேன் அட்டகாசமாக ஆடுறான், போலர்ஸு, ஸ்பின்னர்ஸு, ஷாமியோட ஃபைஃபர் என்ன, ராணா இப்போ தான் இறக்கி விட்ருக்காங்க, அவரும் அட்டகாசமாக போலிங் போடுறாங்க. நிறைய ஸ்பாயில் ஃபார் சாய்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ், ஐயரோட பேட்டிங் ஒரு வீக் லிங்க் இருக்கா மாதிரியே தெரியல. நியூசிலாந்து அஃப்கோர்ஸ் தேர் ஆல்சோ குட் சைடு. இப்போ தான் ரீசெண்டாக சாம்பியன்ஷிப்பை பாகிஸ்தானில் ட்ரை நேஷன்லாம் வின் பண்ணியிருக்கான். ஸோ தேர் ஆல்சோ ஃபேன்சி. அவனை பொறுத்தவரையும் இது வந்து 2 பேருமே குவாலிஃபை ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஈஸ் பண்ணிட்டு பெடல்லேருந்து கால் எடுக்க போகிறது இல்லை. டெஃபினட்டாக சீரியஸாக தான் ஆட போகிறோம். இன்டர்நேஷனல் என்கவுண்டர் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தெரியும். இது ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் ஃபார் அ செமிஃபைனல் அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி இவங்க 2 பேர் செமிஃபைனல் ஆட போகிறதுல வேறு ஆப்போனண்ட் ஆட போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஹிட் அவுட்டு மிடில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் ஃபார் அ பிக் கேமு. அதுக்கு வந்து எவ்வளோ கீனாக ப்ராசஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்னு நினச்சானோ. ஸோ தே வில் பி இன் அ பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஸோ அதை வந்து சீரியஸாக தான் எடுத்துப்பான் டெஃபினட்டாக. ஓகே சார், பார்க்கலாம். குரூப் ஏ டிசைட் ஆகிடுச்சு. குரூப் பியில் யார் வருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்படி வந்தால் தான் இந்தியாவுக்கு எந்த டீம் ஆப்பனண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் டிசைட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.